செஷனுக்கு உங்களை அன்போட வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம இந்த செஷன்ல சோலார் பேனல் மெயின்டெனன்ஸ் கிளீனிங்கை எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். டிசி அரே ஜங்ஷனோட கிளீனிங் பண்றதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். இந்த செஷனோட முடிவில் உங்களால் சோலார் ஃபோட்டோ வோல்டாயிக் மாட்யூலோட மெயின்டெனன்ஸை எப்படி பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்க முடியும். தேவையான டூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். கண்டெய்னர், க்ளீன் வாட்டர், வைப்பர், கிளீனிங் ஃப்ளூயிட். இப்போ சோலார் ஃபோட்டோ வோல்டாயிக் பேனல்ஸை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு பார்க்கலாம். மேனுவலா ஃபர்ஸ்ட் சோலார் ஃபோட்டோ வோல்டாயிக் அரேவை கிளீன் பண்ணணும். சோலார் பேனல் மேல உட்காரவோ நிக்கவோ இல்லைன்னா நடக்கவோ கூடாது. ஏன்னா நம்ம வெறும் கைய பேனல் மேல வச்சாலே சோலார் போட்டோ வோல்டாயிக் செல் இன்டர்னல்ல டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க யூஸ் பண்ற தண்ணியில எந்த ஒரு தூசியோ இல்லனா பிசிக்கல் கண்டென்ட்மெண்ட்ஸோ எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். டீஅயனைஸ்ட் வாட்டரை ப்ரிஃபர் பண்ணுங்க. தண்ணியில இருக்கிற மினரல் கான்டென்ட் மோர் தென் 200 ppm இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. கிளீனிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்றீங்கன்னா அது கண்டிப்பா மைல்டு, நான் காஸ்டிக் அண்ட் நான் அப்ரசிவ் டிடர்ஜென்ட்டா நம்ம யூஸ் பண்ணலாம். நார்மல் கிளீனிங் பண்றதுக்கு தூசை எதுவும் தெரியாம இருந்துச்சுன்னா அப்போ கிளீனிங் வாட்டர் ஆர் தின்லி டைலூட்டட் கிளீனிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணலாம். நிறைய தூசி அண்ட் டஸ்ட் இருந்துச்சுன்னா அப்போ நிறைய கிளீனிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணணும். சர்ஃபேஸ்ல அந்த மிக்ஸை போட்டு கொஞ்ச நேரம் சூரிய ஒளியில படுற மாதிரி வச்சுட்டு அப்புறம் வைப்பரை வச்சு ஜென்டலா பிரஷ் பண்ணிக்கோங்க. மாடல்ஸோட ரிவர்ஸ் சைடில் பிரஷோ இல்ல கிளீனோ பண்ணக்கூடாது. அப்போதான் லீட் ஒயர்ஸ்லையும் இல்லைனா ஜங்ஷன் பாக்ஸ்லையும் டேமேஜ் ஆகாது. அண்ட் ஸ்டப்பன் மார்க்ஸா இருக்கிற பேர்ட் டிராப்பிங், இன்செக்ட்ஸ், டெரெக்ட் எக்ஸெட்ரால ரிமூவ் பண்றதுக்கு சாஃப்டான ஸ்பாஞ்ச், ஃபைபர் கிளாத் ஆர் நான் அப்ரசிவ் பிரஷை யூஸ் பண்ணலாம். கிளீன் பண்ணும்போது மாடல்ஸ் மேல உட்காரவோ நிக்கவோ இல்ல நடக்கவோ கூடாது. சோலார் பேனல் சர்ஃபேஸை கிளீன் பண்றதுக்கு மெட்டல் பிரஷை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ டிசிஆர்ஏ இன்ஸ்பெக்ஷனை பார்ப்போம். டிசிஆர்ஏ இன்ஸ்பெக்ஷன்ல மாடல் கண்டிஷன், மாடல் கிளீனிங், இமேஜ் ஆஃப் மாடல், டர்ட் அக்யூமுலேஷன் எக்ஸெட்ரான்னு இந்த மாதிரி பல டீடைல்ஸை கொடுக்கும். அரேல சப்செட்டோட டாப் கிளாஸை இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. பேக் ஷீட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அதில் ஏதாவது ஸ்பாட்ஸ், டிஸ்கலரேஷன்னால ஏற்பட்ட பிளிஸ்டர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ப்ராப்பரான ஒயர் கண்டிஷன் அண்ட் சைசிங் இருக்கணும். அரே ஒயரிங் எக்ஸ்டென்ஷன்ல கனெக்டர்ஸை செக் பண்ணணும். மாடுலர் அரே ஜங்ஷன் பாக்ஸஸை இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ப்ராப்பரா ஒயர் மேனேஜ்மெண்ட் இருக்கா அண்ட் சீலன்ஸ் எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணணும். மாடல் கிளாம்பிங் மெத்தாலஜி இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஃபாஸ்டனர்ஸ் ஏதாவது லூஸா இருந்துச்சுன்னா அதை செக்யூர் பண்ணி ஒழுங்கா சீல் பண்ணணும். அரேவோட பில்டப்ல கீழே ஏதாவது குப்பை இருந்துச்சுன்னா அதை அப்பப்ப கிளீன் பண்ணணும். அரேவை விஷுவலா செக் பண்ணிட்டு அதுல ஏதாச்சும் உடைஞ்சு இருக்கா, டேமேஜ் ஆயிருக்கா, மாடல் லூஸ் ஆயிருக்கா இல்லனா லூஸ் ராகிங் ஹார்ட்வேர், வயரிங் அண்ட் MC4 கனெக்டர்னு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும். எல்லா டிசி டிஸ்கனெக்ஷன்ஸ் அண்ட் கம்பைனரை விஷுவலா செக் பண்ணும்போது ஏதாவது கொரோஷன், ப்ளவுன் ஃபியூசஸ், மாய்ஸ்டர் என்ட்ரி, ஹீட் டிசோர்ஷன், இன்செக்ட் ஆர் ரோடன் இஷ்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஃப்ரேம்ஸ் அண்ட் ரேக்கிங் ஸ்ட்ரக்சருக்கு நடுவில் இருக்கிற கிரவுண்டிங் கண்டினியூட்டியை செக் பண்ணுங்க. எர்த்திங்க்கு கொடுத்திருக்க கேபிளோட கண்டினியூட்டியையும் சேர்த்து செக் பண்ணுங்க. ரீகேப். இந்த செஷன்ல நீங்க சோலார் போட்டோ வோல்டாயிக் பேனலை எப்படி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும்ன்ற விஷயத்த கத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு செஷன்ல புது கான்செப்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.